அண்ணா இவங்க யாருன்னா இந்த இந்த இங்க பாருங்க தெரியுங்கிறாங்க. நான் பார்த்ததே இல்ல. வேலை கட்டி பாத்திருக்கீங்களா? அந்த பாருங்க அது என்ன நான் தான் நாத்துனா? எப்படி நாத்துனா? அவர் போய் போட்டு ஏத்தனா நீங்க அண்ணா இருந்தாலும் நீ ரொம்ப பொறுப்புன இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. புடவைய இறக்கிட்டு ஆடுறீ. இப்படி ஒரு காலை நான் எங்கேயும் பாக்குறேன். கதவாளியில சுந்தரி நீதானா? பாத்தீங்களா, நீங்க கூட அவ்வளவுதானே வர்ணிக்கிறீங்க. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பார்த்து விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு. இப்ப முதல் செத்துரு அண்ணா. இவங்கெல்லாம் தெரியும். இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? எதை பார்த்து? காலவரை பார்த்தா, முகத்தளவை பார்த்தா? ஏன்னா ஒரே விஷயம், நல்ல பொம்பளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா ஏன்னா விவசாய லோன் நிறைய வாங்கியிருக்கேன். இரு அந்த லோன் ஆபீசர் பூரா நல்லா பொம்பளையா கட்டியிருந்தா காப்பி ஒருங்க குடிச்சிட்டு போகணும்னு வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இதை நான் கட்டி வச்சிருந்தா லோனு காரணம் வரமாட்டேன். இப்போ 7 வருஷமா கரண்ட் புல்லும் குடிக்கல. மனமோட வேணா ஆளையும் பார்க்கலன்றீங்களா? பாத்துருந்தா இருள் அடிச்சே செத்துருப்பாங்க. அண்ணே இவங்க மாசமா இருக்குன்னு பக்கத்துல வந்து அண்ணே அண்ணி மாசமாவா? இவளா? இவளுக்கு புள்ள கொடுத்தியா? தலையில குண்டத்துக்கு போட்டு புள்ள கொடுக்கலடி. அவனுக்கு எப்படா இவளுக்கு புள்ள கொடுக்க மனசு கொடுத்தது? வெள்ளாட்டு நம்மளுக்கு ஜெயிச்சதா இருக்கு. அண்ணே வளகாப்பு கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமாண்ணே? உங்க ஒரு சுடுகாட்டுல சொல்லு. அது ஏன்டா அதை போட்டுக்கிட்டு ஏன்டா? அப்பா வந்து கண்ணு வரமா காவல் பார்க்க சொன்னாரு. என்னைய போட்டுக்கிட்டு இரச அடிக்குதே. அண்ணே தம்பிக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேற்றியா? அண்ணே நான் பிறந்ததுல இருந்து ஆசை நீ நிறைவேற்றினதே இல்லைன்னு சொல்லி தோணடா. தம்பி இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன செய்ய? அண்ணி உதட்டோட உதடா வச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். அதை நான் பாக்கணும். யாருக்கு? உங்களுக்கு அண்ணி. சித்திமா ஏண்டா நீ பெட்டிக்காரனா இல்ல புரோக்கரா? மொத்தம் கொடுத்து 8 தயிர். எங்க அண்ணனுக்கு கொடுக்கணும். உங்க அண்ணனுக்கு கொடுக்கணும். அந்த அண்ணனுக்கு கொடுமா வாயோட வாய் வச்சு. ஒரே வரட்டு. ஆனலம் 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 மறுபடியும் வாரேன். அதுக்குள்ள அழகு மலையா மொட்டை எடுத்து. இது ஆம்பளையா பொம்பளையா?
டாட டூடுடி. அது மண்டே இப்ப பாரு கழுத்திருப்பேன் கோழி மாதிரியே இருக்கும். எப்ப பார்த்தாலும் மண்டே பாரு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சொல்லிக்கிறாங்க இதுவும் சொந்தம் இல்லையா? புதுப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா வந்த மக்கள் ரசிகர்கள் பூரா ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆமா, புதுப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா புதுப்பட்டியில ராதாகிருஷ்ணன் மதுரை புரிஞ்சு என்ன நீ இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது, எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. சுறுசுறுப்பா இல்லையா? ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் தரேன், கீழே பறச்சி போட்டு உக்காரியா? கடலாடி இல்லையா? எல்லாமே நம்ம ஊருதான். வந்தாங்க ஒரு ஜாமியார் உள்ள ஜாமிப்பா, தேனிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் கீதா பாலசுப்பிரமணியன் எனக்காக ரூபாய் 301 நன்கொடை வழங்கிய முன்னாள் ராணுவ வீரர் தேனிப்பட்டியை சேர்ந்த எங்க அண்ணன் பாலசுப்பிரமணியனுக்கு நன்றி. தண்டலை என் அன்பு சகோதரர் மருதமண்டி சார்பாக 201 கொடுத்து முன்னாடி போத்திய நன்றி அன்பு உறவு, நன்றி நன்றி நன்றி. ஏ என்னாச்சுடா ப்ரோ? இந்த கட்லா மீனுக்கு என்னாச்சு? என்ன தவக்கற மாதிரி கிடக்குறாரு. சத்திய சோதனை. நாடக உலகத்தில் நான் சந்திக்காத நாடகரே கிடையாது. வள்ளிதிரமன் நாடகத்துல பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வள்ளிதிரமன் நாடகம் மொத்த கதை எவ்வளவு நினைக்கிறீங்க? பாடாது. மொத்த கதை எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம் தான். கதையை சொன்னா 1.5 மணி நேரம். நாரதர் வர்றாரு, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மனவாளம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதே கதை. பள்ளி வருவாங்க, ஆளுநர் ஷோ பறவை வரட்டுனா கதை முடிச்சு. ஆனால் இந்த மக்களை விடிய வர உட்கார வைக்கிறதுனாலதான் சினிமா பாடல்கள் இந்த மாதிரி நகைச்சுவை கலந்து அப்படியே விடிய வைக்கிறதுனாலதான் நாடகம் விடிய விடிய போகுது. கதை பாட்டானே, கதை பாட்டு மட்டும் பாடினா 1 மணி நேரம், அவ்வளவுதான். 2 மணியோட ஆரம்பிச்சு. அடே அந்த தர்க்கத்தை முத நாடக உலகத்துல கொண்டு வந்தவர் யாருன்னா வரிச்சூர் பழனியப்ப நாரதர். அவர் செத்து போயிட்டாருனே. வரிச்சூர் பள்ளி போய் செத்து போயிட்டாருனே. ஐயோ, தாத்தா செய்தி வீடு இல்லாம இருக்க மாட்டாரடா. செத்து போயிட்டாருனே. இந்த பகுதியில ஒருத்தர் இருந்தாரா? யாருனே அது? இந்த பகுதியில புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்தாரா? ஒரு கேள்வி ஒரு பதில் தானே இருக்கேன். ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லுவாரு. பொருந்துற மாதிரி சொல்லி மக்கள்கிட்ட கைது வாங்கின எங்க அண்ணன் முத்தப்பா. அவரும் செத்து போயிட்டாருனே. செத்து போயிட்டாருனே. கட்டிங் இல்லாம பவுடர் போட மாட்டானே. கெடுத்ததே ரசிகர் தான்ப்பா. தலைவா சாப்பிடலான்னு கடைசியில மொத்தமா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 5.5 கட்டை என் சித்தப்பன் மதுரை பி ஆறுமுகம் சிவரஞ்சனி சந்திச்சேன். அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஆறுமுகம் செத்து போயிட்டாருனே. அதுக்கப்புறம் அல்லிநாகரன் ஆதிநாராயணன் போயே போயிட்டாரு. நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? என்ன நக்கல் பண்றியா? மரியாதையை பெட்டியை தூக்கிட்டு நேர போயிரு. ஒரே ஆளதான் சொல்ற ஆளுகளை கூட செத்து போயிட்டா. செத்து மயிர் செத்தவங்களா சொன்னா அப்புறம் அப்படித்தாண்டா சொல்லுவேன். மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொல். மரணம் அடைந்து விட்டார்கள், இயற்கை எழுதி விட்டார். இங்கே வந்தவர்கள் எல்லாம் தங்கி விட்டால் உலகிலே வாழ்வதற்கு நமக்கு எதிராக இடம். அதனாலதான் பிறப்பு இறப்பு ஊடால இறக்கம் காட்டுவது நமக்கு கொஞ்சம் பொறுப்பு. ஆமாண்ணே, குச்சு கோத்தாக்க என்ன ரொம்ப அறை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறேன். அவர் பெட்டிக்கிறேன்.
கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, அவ்வளவுதான். வரியில இருந்தாண்டா பாட்டு வரும். சத்தம் இல்லாம வா, ரைடு ஓவர். ஓட்டக்கூடாதியா, அதுக்கு தான் சொன்னேன். குட்டே பிஸ்கட்டை தின்னுட்டு சட்டியில வைக்காத எறும்பு கடிக்கணும். அத கேட்கல, நீ யாரு? அதை கேட்கறீங்கன்னா அந்த அதை கேட்கறியா? சுக்குமில்லையே. ஒரு கேனை எத்தனை வருஷமாத்தான் வைப்ப? யாருங்க நீங்க? அப்பா இருக்காருல்ல, யோ ஐயோ யோ கிடையாது, யோ யோ வந்து சித்தி மையன். தெரியாம கேட்டேன். சரி, உங்க பேர் என்ன? பேருதான் வெள்ளச்சாமி வைக்கிறதேன். அப்பத்தா சொன்னச்சு. அப்ப ஐயா சொன்னாரா வெள்ளச்சாமி ஆகாத கருப்புச்சாமி, கருப்புச்சாமி வைக்க கூடாது. ஐயாவும் அப்பத்தாவும் சேர்ந்து அம்மாட்ட போய் சொல்லி அம்மாதான் போய் போதுமனு கிட்ட சொன்னிச்சு. போதுமன்ட்ட சொன்னதுதான் அவன் வேலுச்சாமி அறுவாரத்து வந்தது. வேலுச்சாமி அறுவாரத்து வரும்போதே கண்ணே மம்படிக்கிட்ட வெட்டினது. ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே. இது வரைக்கும் 150 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. என்ன ஒரு மாதிரியா கூட்டம் நகலுது. அந்த குரங்காட்டி போய் வந்துட்டானோ. என்னடா அது ஒரு சாப்புல வெல்டிங் வைக்க வர்ற மாதிரி வருது. எங்க அண்ணன் தான் இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடல, நேத்தோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தான் வாங்கணும். நான் தான் வந்து இருக்கிற இடத்துல வந்து உன் உடம்புக்கெல்லாம் இந்த மீச தேவையா? நான் தான் இருக்கிற இடத்துல இருந்து எங்க வேணாலும் போவேன். சின்னதை பெருசாக்குவேன், பெருசை சிறுசாக்குவேன். அப்பேற்பட்ட ஆளு. சின்னதா சொல்லுங்க. பெருசாக்குவேன். நல்லா இருக்கு. என்ன அந்தால பேச விட மாட்டேங்கிற? பேச முடியாது அந்தால. ஏங்க அது இல்லைன்னு சொல்லுங்க. இரியா, அப்புறம் எதுக்கே கூட்டிட்டு வந்த அந்தால? என் குடும்பத்துல ரொம்ப நாள் பிரச்சனை சாமி. எனக்கு என் பொண்டாட்டி என்ன பிரச்சனை? சிறுசா இருக்குன்றது. என்ன சிறுசா இருக்கு? அங்க காலி போய் ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, நீ விளங்கா மனுஷனா இருக்க. இரியா, உனக்கு என்ன சின்னமா இருந்துச்சு? எனக்கு கந்திருந்துக்காது. நீங்க திருத்த பெருசாக்குறது எனக்கு ரொம்ப நாள் தெரியாம போச்சு. ஆமா, வீடு விட்டு வீடு வாய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா கூடு விட்டு கூடு வாய்வேன் நான். நீங்க கூடு விட்டு கூடு வாங்க, நான் வீடு விட்டு வீடு வாங்குவேன். எத்தனை வீடு தாண்டி இருக்கிய? எத்தனை வீடு தாண்டி இருக்கிய? நீங்க எத்தனை வீடு தாண்டி இருக்கீங்க? எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதான் வச்சு அந்த பொறுத்துக்கே அதெல்லாம் இருக்கட்டும். திருச்ச பெருசாக்குறது சரி சரி கேளுங்க. ரொம்ப நாளா எனக்கு ஏமல. அவர் என்னமோ கேட்க. ஏங்க அவன் வேற மாதிரி கேட்கிறியா? நீ ஒரு விளங்கா மனுஷன், இழுத்து விட்டு போயிருவேன். என்னைய நான் மனுஷனே கிடையாது. அந்த மிஷினை கொண்டு வரலையா? அடுத்து வரும்போது கொண்டு வருவான பெருசாக்க போட. ஏண்டா நீ ஏசி கார்ல கூட்டு வந்து உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து என்னைய போடா. ஏய், நீங்க 2 ரூபாய் பேசிக்கிட்டா ஒரு நான் எதுக்கு தான் வந்தேன்? எதுக்கு வந்து என்ன கேட்கறேன்? உங்க பேர் என்னங்க? என் பேரு எல்லாரும் கூப்பிடுற பேரு என் பேரு. அந்த எல்லாரும் கூப்பிடுற பேரு இங்க வரேன். இப்படி ஒரு மனநோயாளிக்காரன என்ன வந்தவே அவன் பாட்டுக்கு போறேன். சரியா? இது எது கொண்டு வந்த? இது என்னது? இது இது என்னது? முதல்ல என்னது? அது ஒண்ணுது ஒண்ணுதுதான் ஒண்ணுதுதான். அது என்னது? ஏய், என்னது நாமே? அதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான். அது என்னது? அது யாருக்கு? அது யார் சொன்னது? உங்க பேர் என்ன ஜாமி? தெரியல எங்களுக்கு. அபிஷேக் பரியா சுபா. யார் அவதாரே போடுது? அவதாரே போடுது, பலவட்டியா போடுது. பேரக்கட்ட பேர மட்டும் சொல்லியா? உனக்கே ஆம்பளை பேரக்கட்ட அடிச்சு போடுவேன். ஒரு நாள் மாட்டேன், ஒரு நாள் இருக்க மாட்டேன். உனக்கே ஆம்பளை மாக்கும் வருது. என்னடா இது? நான் பொறுமையான பண்ணாலும் அறுவாடு அடுத்து வெட்டினேன். போட்டு உழுப்புறியடா, புளிய போல உழுப்புற மாதிரி. காத்து வருது, நீ உழுப்பு
வந்து என்னை போட்டு உழுக்கு எடுக்கிறியா? இன்னொரு வட்டம் வந்தாதே நான் 50 ரூபா அடிப்பேன், 50 ரூபாய் குடிச்சுக்கிறியா? சரி இருக்கட்டும். இது என்னடா? இது என்னடா? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். உங்கள்கிட்ட பேச நான் விரும்பல, அவர்தான் தான் பேச விரும்புறேன். அவன் என்ன பொம்பளையா விரும்பல? அப்படி இல்லை, எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் அவங்கள பேச்சுற காரியம் பண்றதுக்கா வார்ம் அப் பண்றேன். அண்ணே இல்ல சண்டைக்கு வரேன். விகடகவி. விகடகவினா என்ன? விகடகவின்னா விகடகவி. 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 விகடகவினா அதாயா? விகடகவினா என்ன? என்னன்னா நல்லெண்ணெய் தேங்காய். அதுதான் அறிவிட்டவனே. விகடகவினா விகடகவி அப்படின்னு சொன்னி இல்ல, அதை இப்படி திரும்ப மறுபடியும் சொல்லு. கவி விகட. மொட்டனாக்கு முண்ட எப்படி சொன்னாலும் அது விகடகவி தான் வரும். விகடகவி விகடகவி எப்படியா இருந்தாலும் விகடகவி தான் வரும். விகடகவியில இடத்துக்கு பேர் என்ன சொல்லு. நீ ஒரு கேள்வி, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லலைனா சொல்லலையே என்ன பண்ற? சொல்லலைன்னு ஐயனார் வாசல் முன்ன இந்த மக்கள் முன்ன நின்றுகிட்டு காலை தொட்டு கும்பிடுறேன். எனக்கு அந்த நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலைன்னா காலை தொட்டு கும்பிட்டு விழுகிறேன். அப்படியா? பேச்சுல மாற்றம் இல்லையா? சரி, எப்பயுமே நம்ம பேச்சுல மாற்றம் 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 வரவே 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 வரா. இந்த ஏரியாவில் அசிங்கப்பட்டு போற அந்த தோழிக்கு இடமே இல்ல. மருதம் பண்ணிட்டா அதிகத்துக்கு அதிகத்துக்கு காரணம் இல்லவே இல்ல. ஐயனார் வாசல் முன்ன காலை தொட்டு கும்பிடுவேன் கும்பிடுவேன் கும்பிடுவேன். ஐயா சாட்சி நீங்க தான் சாட்சி. விகடகவியில இந்த உண்மையான பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேரு பேர் என்ன? பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியாது. என்னது பெரிய வீர மாதிரி பேசின வேண்டாமே பேசுனீங்களா? அவர் தெரியும் தெரிஞ்சதா நான் சொல்லணும். ஏய், பதில் ஒன்று இருந்தாதான் கேள்வி ஒன்று கிடைக்கும். சரி, இதே தெரியல அப்புறம் என்னத்தை கேட்க சொல்றியா? எனக்கே தெரியாது. சரி, ஏன் பேர் என்ன? உங்க பேர் எனக்கு நான் தெரியும். உங்க அப்பா அம்மாவோட போய் கேளுங்க. ஏன்கிட்ட கேட்டேன் நானும் அவங்க அப்பா அம்மா. சரி, இங்க இந்த இடத்துக்கு தலைவி யாரு? இந்த இடத்துக்கு தலைவி ஊர் பரதநாத்தா இருப்பாரு. கதையின் முறைப்படி கதையும் முறைப்படி ஏன் தானே பாராபடுத்துற? கதையின் முறைப்படி இருங்க. மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கேன்? இது வரைக்கும் மூணு கேட்டிருக்கேன். இப்ப 4ஆவதா கேட்டிருக்கேன். கதையின் முறைப்படி இடத்துக்கு தலைவி யாரு? கதையின் முறைப்படி கதையும் முறைப்படி எங்க தங்கச்சிங்க. உங்க தங்கச்சி? ஆமா. பேர் என்ன? தலைவியே. தலைவரை கேட்கல, தலைவியை கேட்டேன். என் தங்கச்சி தாங்க. உங்க தங்கச்சிக்கு உண்மையான பேர் என்ன? சொல்லியா? கனக வேங்கை பூங்குரத்தி. விகடகவியில பேர் என்ன? ஏய், நீ இதெல்லாம் கேட்டு போய் ஆதாரத்தை பதிவு போறியா? இருந்தாலும் என்னன்னு நான் உண்ட கேட்கலையா? உங்ககிட்ட கேட்கல, அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர்தான் எல்லாமே தெரியும் சொன்னார்ல. நான் சொல்றேன், நீ எதுக்கு அங்க வந்த? இதுக்கா வந்த? சொல்லியா? சரியான ஆம்பளை. இதுக்கு மட்டும் பதில் சொல்லு சாமி. இல்லனா இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் தெரிஞ்சுன்னா நான் இங்க இருக்கிற ஆள் இல்ல. அப்புறம் நான் போயிருப்பேன், எங்கேயே போயிருப்பேன். எங்க? வேற ஊர் நாடத்துக்கு போயிருப்பேன். சரி, இதுக்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? பதில் தெரியலன்னா என்ன சொன்னீங்க? காலத்தட்டு கும்பிடுறேன். அவங்க ஞானமான உட்காந்துருக்காங்க. பேச்சு சொன்னா மரியாதை சொல்றேன், மீசை எடுத்துக்கிட்டு அரைஞ்சுடுவேன். ஏன்னா அப்படியே அடிச்சேன்னா கம்பி ஊத்தி போடுறா. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை போய் என்னடா அப்படி சொல்றீங்க? என்ன தெரியுது? காலத்தட்டு கும்பிடுறோம் இல்ல. ஐயனார் சாமியை வணங்குற மாதிரி எல்லாரும் காலையும் எப்படியே விழுந்துரு. சொல்லு. சரி, விடியா இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாமியை பேச்சு சொன்ன விடுங்க சாமி. காலத்தொட்டு கும்பிட்டே ஆகணும். அதிகமா நினைப்பாங்க சாமி. ஏன் அப்புறம் எதுக்கு வாய விட்ட? நான் இப்ப வாய விட்டேன். நீ என்ன சொன்ன? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீ என்ன சொன்ன? மாதிரி இருப்பேன். கேள்வி பதில் தெரியல, காலத்தொட்டு கும்பிடுறோம்னு சொல்லிட்டேன்.
நீ இருந்தாலும் நீ ஓமல கத்த முடியாது காலத்துக்கு கும்பிடுறேன். ஏய் ஏய் என்ன பண்ற? காலத்துக்கு கும்பிடுறேன். காலத்துக்கு கும்பிடுறேன். ஏயா எங்க காலரா? உங்க காலம் நான் சொல்லலையே. காலத்துக்கு கும்பிடுறோம்னு தான் சொன்னேன். உங்க காலத்துக்கு கும்பிடுறோம்னு சொன்னா இல்லையே. அதாவது என்னங்க பெருங்கொண்ட லூசு பையங்க. சரிங்க, உங்க பேர் என்னங்க? என் பேரு வீரத்தேவன். அவர் பேரு ஒரு கேள்வி கேட்கறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க நாரத மகாரதுன்றீங்கல்ல, கேளியா? எலிக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்? இந்த ஒத்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன்டா. நீ என் கூட இருந்துகிட்டு நீ அதை நான் சொல்றதை கேட்டு சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது. எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சான்னா, ஒரு குழந்தைக்கு தீமண்டை வாங்கிட்டு வந்து அப்பா வச்சிருப்பாரு. இந்த எலி திட்டுத்தனமா வந்து எல்லாத்தையும் திண்டு வரும். திண்டு விட்டு போய் ஒரு பொந்துக்குள்ள ஒளியும் போது பொந்து சிறுசா இருந்துச்சுன்னா உடம்ப உள்ள வச்சிரும், வால் வெளியே நீடிக்கிறது. அப்போ மயம் போய் அப்பா அப்பா தீமண்டத்தை பூரா திண்ட எலி இந்த இருக்குப்பான்னு வாழை பார்த்து காட்டி கொடுப்பேன். அவங்க அப்பையும் கம்புக்கிட்ட அடிச்சு அந்த எலியை கொள்றது காத்த ஆண்டவன் எலிக்கு வாழை படைச்சேன். சொல்றா பாரு. தீமண்டத்தை எடுத்து திண்டு வருமா, எடுத்து திண்டு விட்டு போய் பொந்துக்குள்ள உழைச்சுக்கிறோமா, அதை அடிக்கிறதுக்காக என்ன பதில் சொல்றவ? எலிக்கு ஏன் என்னைய ஆண்டவன் சொல்ல உடனே வருங்க. நீங்க சொல்லுங்க ஜாதி. அதான் என்னைய சொல்ல உடனே அவரே சொல்லிவிட்டார். எலிக்கு எதுக்கு வாழை படைச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரி நான் கேக்குறேன், யானைக்கு எத்தனை காடு? யானைக்கு 4 காலுதே. 17 காடு. 17 காடு. 17 காலம். அப்படியே ஒரு நாள் தும்பிக்கையை சேர்த்து 5 கால் கூட சொல்லலாம். என்னையா நீ வேற 17 காலியா? சாமி போயிருங்க. எதுக்கு சாமி? நீங்க கேட்ட கேள்வி நான் கேட்ட கேள்வி நானே பதில் சொல்றேன். நாலு மகரிஷி எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சான்னு சரி அதை சொல்லுங்க. எதுக்கா படைச்சா? அவன் சொன்னதெல்லாம் பதில் கிடையாது. இல்லையா? எலிக்கு வாழை ஏன் ஆண்டையும் படைச்சான்னு சொன்னா, எலி செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறது. எதுக்கு அந்த வாழை பிடிச்சி தூக்கிறதா? வரைக்கும் யாராவது எலி பல்ல பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, எலி காதை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, எலி கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா? யாருனாலும் கூட பாருங்க, அந்த வாழை மட்டும் முடிச்சு அப்படி தூக்கி போடுவாங்க. அதுக்கிட்ட எலிக்கு ஆட்டை வாழை போட்டுருக்காங்க. ஈமா மொழிக்கு எத்தனை ஆளு சொல்லு? அந்த பள்ளிக்கூடம் கேட்கிறாங்க, அவன் நாடகத்துக்கு வந்தாயா? சரி இருக்கட்டும், அப்படி வேட்டி விட்டாது. காடதாம காரிய கேடு. ஆமா, இருக்கணுங்க. என் தங்கச்சி வள்ளி இருக்கு. தங்கச்சி அதுக்கு முன்னாடி ஏன் ஆள் இருக்கு. அப்படியா? கூட்டி வந்து விடுங்க. சரி போங்க. என்ன கூட்டியாந்து விட சொல்றாரு? என்னன்னு கூட்டியாந்து விடுங்கன்னா அனுப்பு இல்லடா, அந்த மாடு கூட்டியாந்து விட்டுட்டு காசை வாங்கிட்டு போவோம். என்னது? ஏனே நம்மள மாமாவளா பார்க்க வச்சுட்டாப்லையே. அது என்ன அழுப்பா உடம்பா வலிக்க போகுது? அம்மாட்டுக்கு வேண்டாம் வர சொல்லிட்டு அது வந்துட்டு காசை வாங்கிட்டு அம்மாட்டு போகணும் தானே. 2 பேரும் பங்கு கொடுக்குறோம். காசை 8500 பேசுவோம். 500 வண்டி பெட்ரோல் போட்டுக்கிறோம். அந்த பிள்ளைட்ட ஒரு 2000 கொடுத்துருவோம். கண்ணே வெள்ளையம்மா, காரமங்கலம் கிராம உதவியாளர் வி கிருஷ்ணன் நினைவாக என்னுடைய அன்பலயத்துக்காக 501 காரமங்கலம் கிராம உதவியாளர் வி கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவாக அம்பளி கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். ராசாத்தி மனசுல ஏ ராசா ஒன்னு போத்தா, இந்த ராசாவின் மனசுல ஏ ராசாத்தி போத்தா.
எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? வரட்டும். நாரத மகரிஷி நடன மங்கை ஆகிய நான் அவரை முறைப்படி வரவேற்கிறேன். வாங்க சாமி. வாருங்க சுவாமி, நல்லாசி தாருங்கள். நாரதரை நடன மங்கை ஆகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டி சங்கர சுவாமிகள் இடது கையினால் எழுதிய திருப்பாடல் மூலம். இடது கையினால் எழுதினாரா? கையினால். சொல்றியா சாமி? சொல்றியா? சொல்றியா சாமி? சொல்றியா? சாமி சாமி சரி அது சரி சரி ரொம்ப சரி. கொம்பை தேடு அன்பை தேடு நாரதர் சாடி நல்லா சென்று போய் ஆட்சி குமாரி ஆட்சி குட்டு போய் அடிக்கிட்டு குளிரி. அவர்கிட்ட போய் ஒரு 800 வாங்கிட்டு வராங்க. தேய்மான கூலி வாங்கிட்டு வா. இந்த ஒரு வேலை தானே நீ பார்க்காம இருந்த. அதை பார்த்துட்டு சரி சரி. நீ நினைச்சாங்க சுவாமி நன்றாக செய்தேனா? எப்படி இருந்தது? அந்த இடத்துல சிமெண்ட் முறையை போட்டு விடுறா. ஆடி பாடி வருவது பாம்பு தமிழ் பண்பு. அடே இவன் தான் அங்கிட்டு ரூபாய் வேலை பார்த்தானா? அப்ப நீங்க அங்கிட்டு காசு வாங்கிட்டீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. எவ்வளோங்க? எவ்வளோ வேணும்? ஐயா மாமாவை பார்த்து பூச்சூடடி நானா? கடன் சொல்லி போக மாட்டேங்க அந்த சாமி. வாடா செல்லம். தங்கச்சி வந்துட்டாங்க. Thank you.
தங்கச்சிக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியல பாரு, ரெண்டையும் தடவை வருது. அண்ணா நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். நானே இல்லைங்க சொன்னேன். அப்புறம் தங்கச்சி தான் வேணும்னு தான் சொன்னேன். என்ன தங்கச்சி வேணும் உங்களுக்கு? முறை வந்து தங்கச்சி வேணும். அதுதான் தங்கச்சி தான் வேணும். அழைத்த காரணம் என்ன? நம்மளிடம் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷி வந்திருக்காரா? உண்மையாக என்ன அவங்க வந்து இப்படி சொல்றாங்க சாமி? அப்ப நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். சாமி வர்றார். சாமி வாங்க சாமி. சாமி போய் அழைத்து வாங்க பார்க்கலாம். என்ன சாமி கேட்டுக்கிட்டே நாகர சுவாமி பால் சாப்பிடுறீங்களா? அன்னாரை வரவேற்பது தமிழ் பற்று வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்று எங்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லாசை பெருமடி சாமி வாரி என்று வரவேற்கிறோம். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? அது உங்களால் மட்டும்தான் முடியும். அப்படியா? என்ன வர வேண்டும்?
உங்கள் இரு கை பக்குவத்தினால் சற்று பெரியதாக உள்ளதை சிறியதாக மாற்ற வேண்டும். அதாவது எல்லோருக்குமே இடது பக்கம் வந்து பெருசா தான் இருக்கும். ஆம். இடது பக்கம் பெருசா இருக்கு. ஆம். வலது பக்கம் சிறுசா இருக்கு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படி இல்ல. உள்ள வரீங்களா? ஐயோ சென்று வாழ்க்கை பெண்மகளை